கனமழை காரணமாக அரக்கோணம் நெமிலி தாலுகாவில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் சூழலில் அரக்கோணம் நெமிலி தாலுகா பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். கனமழை காரணமாக அரக்கோணம் நெமிலி தாலுகாவில் பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர். அரக்கோணம் நெமிலி தாலுகா பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. புனே அருகே கட்டுமான பணி நடைபெற்ற மேம்பாலத்தில் சென்ற கல்லூரி பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த 11 மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்த காட்சி வெளியாகியுள்ளது. டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிரதமர் அலுவலகத்திற்கு சேவா தீப் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சேவா தீப் என்றால் புனிதமான சேவை தளம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் ராஜ்பவன் என்ற பெயர் மக்கள் பவன் என மாற்றம் செய்யப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பகுதியில் மிதமான சாரல் மழை பெய்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சில்லென்ற குளிர் காற்றுடன் சாரல் மழையில் பெய்தபோது மலைப்பாதையில் ஆங்காங்கே நின்று இயற்கை காட்சிகளை பக்தர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பீகார் தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்ற விபாதேவி எம்எல்ஏவாக உறுதிமொழி ஏற்க முடியாமல் திரும்பிய காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. வாசிக்க கூட தெரியாமல் விழித்த அவருக்கு மற்றொரு உறுப்பினர் ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து கூறினார். கேரள மாநில அரசு பேருந்தில் ஐயப்ப பக்தர்களுடன் இணைந்து அதன் நடத்துனர் நடனமாடி சரண கோஷமிட்ட வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. நிலக்கல்லிலிருந்து பம்பைக்கு சென்ற போது பக்தி பரவசத்தில் அவர் மூழ்கினார். விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி நடைபாலம் மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. கைலாசகிரி மலை உச்சியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள பாலத்தில் நடந்து அனுபவிக்க 15 நிமிடங்களுக்கு 300 ரூபாய் கட்டணம். பப்ஜி கேம் விளையாடுவதை கைவிட்டுவிட்டு வேலை தேடுமாறு கூறிய மனைவியை கழுத்தை நெறித்து கணவர் கொன்றது மத்திய பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இறந்த 24 வயதான நேகா பட்டேலுக்கும் ரஞ்சித் பட்டேலுக்கும் 6 மாதத்திற்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள கோயில் ஒன்றில் கருவறையில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. தகவலின் பேரில் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று விசாரித்த போது 30 லிட்டர் மது பாட்டில்களை கோயில் உரிமையாளர் கருவறையில் இருந்து எடுத்து வந்தார். சஞ்சார் சாத்தி செயலியை செல்போனில் நிறுவ